திருக்குறள் நெக்ஸ்ட் அதிகாரம் கல்லாமை பார்க்குறாங்க. கல்லாமை வந்து பார்த்திங்கன்னா பொருட்பாலில் அரசியலில் வருதுங்க. கல்லாமை வந்து 41வது அதிகாரம். ஓகேங்களா? ஃபஸ்ட் திருக்குறள் பாருங்கள். கல்லாமையில் அரங்கின்றி வட்டு ஆடி அற்றே நிரவிய நூலின்றி கோட்டி கொழல். அரங்கின்றி அப்படின்னா அரங்கம் இல்லாமல். ஓகேங்களா? ஒரு அரங்கமே இல்லாமல் வட்டாடியற்றே. வட்டுன்றது ஒரு ஆட்டம், வட்டாட்டம்ன்றது ஒரு தாய ஆட்டம் மாதிரிங்க. அது ஒரு வட்டாட்டம்ன்றது. ஆடியற்றே அதாவது இப்போது அந்த வட்டாட்டம் ஆடுறதுக்கு அரங்கம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அதில் வந்து கோடு போட்டு அதில் தான் அரங்கம் வச்சு தான் விளையாடுவாங்க. அந்த அரங்கம் இல்லாமல் வட்டாடியற்றே. அதே மாதிரி நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பியனா நிறைந்த, நூலின்றினா நூலறிவு இல்லாமல், கோட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவையில். சரிங்களா? அரங்கின்றினா அரங்கமின்றி, வட்டாடி அற்றே அப்படின்னா வட்டாட்டம் ஆடுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நிரம்பிய, நூலின்றினா நூலறிவு இல்லாமல், கோட்டி அப்படின்னா அவையில். சரிங்களா? அவையில் கொழல் அப்படின்னா பேச துணிதல். ஓகேவா? இப்போது அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல். அரங்க இல்லாமல் வட்டாட்டம் எப்படி ஆட முடியாதோ, வட்டாட்டம் ஆட முடியாதோ அதே மாதிரி நிரம்பிய நூறு அறிவு இல்லாமல் அவையில் பேச முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. சரிங்களா? அப்போ இது ஒரு ஊமையணி. இது எப்படி அரங்கம் இல்லாமல் வட்டாட்டம் ஆட முடியாதோ அதே மாதிரி நிறைந்த நூலறிவு இல்லாமல் அவையில் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? பொருள் பாருங்கள். நிறைந்த நூலறிவு இல்லாமல் அவையில் தான் ஒன்றை கூற துணிதல், சூதாடும் அரங்கம் இல்லாமல் சூதாடும் கருவியாக உருட்டுக்காயை உருட்டுவதை போன்றது. சரிங்களா? அதான் சொல்கிறாரு, அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. 2வது திருக்குறள். கல்லாதான் சொல் காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்று அற்று. கல்லாதான் சொல் காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்று அற்று. கல்லாதான்னா கல்லாதவன். சரிங்களா? கல்லாதவன். சொற்காமுறுதல் அப்படின்னா ஒன்று சொல்ல விரும்புறது. காமுறுதல்னா விரும்புதல். ஒன்றை சொல்ல விரும்புதல். அதாவது கற்றவர் அவையில் ஒன்று சொல்ல விரும்புறது எப்படி இருக்குன்னா, முளையிரண்டும் இல்லாதால் அப்படின்னா இங்கே மார்பகம் இல்லாத பெண் தன்மையை அடைய விரும்புதல் போன்றது. அற்றுனா போன்று. இங்கேயும் போன்றுன்னு அற்று வந்திருக்கனால இது ஓமையணி. அதாவது ரெண்டையுமே எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இது கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அதாவது கல்லாதவன் வந்து சொற்காமுறுதல் ஒன்றை சொல்ல விரும்புதல். காமுறுதல்னா விரும்புதல். கற்றவர் அவையில் ஒன்று சொல்ல விரும்புதல் எப்படி இருக்குன்னா, முளையிரண்டும் இல்லாதால் மார்பகம் இல்லாதவள் பெண் தன்மையை அடைய பெண் தன்மையை விரும்புவது போன்றது. அற்றுனா போன்று. ஓகேவா? கல்லாதான் சொற்காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்று அற்று. ஓகேவா? பொருள் பாருங்கள் இந்த திருக்குறளுக்கு. கல்வி பயிலாத ஒருவன் கற்றர் அவையிலே ஒன்றை சொல்ல விரும்புதல் முளையிரண்டும் இல்லாத ஒருத்தி பெண் தன்மையை விரும்பியது போன்றதாகும். இதுதான் திருக்குறளில் கல்லாதான் சொற்காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்று அற்று அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள். கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். கல்லாதவரும் நனிநல்லர். நனினா நம்மளுக்கு தெரியும் உரிச்சொல். அப்போ நனிநல்லர்னா மிகவும் நல்லவர். கல்லாதவரும் மிகவும் நல்லவர். எப்போ? கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். கற்றவர்கள் இருக்கிற அவையில் சொல்லாதுன்னா எதுவும் சொல்லாமல் இருக்க பெறின். எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்களும் மிகவும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கல்லாதவரும் நனிநல்லர். அதாவது கல்லாதவரும் மிகவும் நல்லவர். எப்போன்னா கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவர்கள் சொல்வதை கேட்டால் அவங்க மிகவும் நல்லவர் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். பொருள் பாருங்க. கற்றவர் கூடியிருக்கும் அவையில் அவர்கள் முன்னே யாதொன்றும் சொல்லாமல் அமைதியாக இருப்பார்களாயின் கல்வி பயிலாதவரும் மிகவும் நல்லவர் ஆவர். இதுதான் திருக்குறள் சொல்லாரு. கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். ஓகேவா?
நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. கல்லாதான் ஒட்பம் கலிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். கல்லாதான் ஒட்பம் கலிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். கல்லாதான் ஒட்பம்னா கல்லாதவர்களுடைய அறிவு, ஒட்பம்னா அறிவு, சரிங்களா? கல்லாதவர்களுடைய அறிவு கலியன்னா மிகவும், சரிங்களா? கலியன்னா மிகவும் நன்றாக இருப்பினும் கொல்லார் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அறிவுடையார். இந்த திருக்குறள் ஃபுல்லாகவே கல்லாமை பற்றி தான், கற்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த இயற்கையான அறிவு இருந்தால் கூட நிறைந்த நூலறிவு வேணும் அப்படின்றது தான் திரும்ப எல்லா திருக்குறளையும் வள்ளுவர் சொல்கிறார், சரிங்களா? அதனால் அவங்களுக்கு இயற்கையான அறிவு இருந்தால் கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க அறிவுடையார் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றதான் இவர் திரும்பவும் சொல்கிறார். கல்லாதான் ஒட்பம் கலிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். ஓகேவா? கல்லாதான் கல்வி அறிவு இல்லாதவனுடைய அறிவு கலிய நன்றாயினும் மிகவும் நன்றாக இருந்தாலும் கொல்லார் அறிவுடையார், ஏற்றுக்கொள்ள மாற்றார்கள் அறிவுடையவர். ஓகேவா? பொருள் பாருங்க. கல்வி பயிலாதவன் அறிவு ஏதோ ஒரு வேளை மிகவும் நன்றாக இருந்தாலும் அதனால் மட்டுமே கல்வி பயிலாதவனை கற்றவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அறிவுடையவர்கள். ஓகேவா? இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. கல்லாதான் ஒட்பம் கலிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும். கல்லா ஒருவன் தகைமை, அதாவது கல்வி பயிலாத ஒருவன், கல்வி பயிலாத ஒருவன் தகைமைனா மதிப்பு, மதிப்பு, கல்வி பயிலாத ஒருவனுடைய மதிப்பு தலைப்பெய்துனா கல்வி ஒருவன் கல்வி பயின்ற ஒருவன் தலைப்பட்டு சொல்லாட அப்படின்னா கலந்துரையாடினால், அவங்க கூட பேச ஆரம்பிச்சாங்கன்னா சொல்லாட, சோர்வுபடும்னா வீழ்ந்து விடும், அவங்களுடைய மதிப்பு வீழ்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு, மதிப்பு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. கல்லா ஒருவன் தகைமை, கல்வி அறிவு இல்லாத ஒருவன் தகைமை, அவனுடைய மதிப்பானது தலைப்பெய்துனா இங்க கல்வி அறிவுடையோடு தலைப்பட்டு, அவங்களோட சேர்ந்து தலைப்பட்டு சொல்லாடனா கலந்துரையாடினாங்கன்னா பேசுனாங்க அப்படின்னா சோர்வுபடும், அவங்களோட மதிப்பு வீழ்ந்து விடும். சோர்வுப்படும்னா வீழ்ந்து விடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பொருள் பாருங்க. கல்வி பயிலாத ஒருவனுடைய மதிப்பானது கற்றவன் தலைப்பற்று வார்த்தையாடினால் வீழ்ந்து விடும். ஓகேவா? இதுதான் சொல்றாரு. கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும். ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. உலர் என்னும் மாத்திரையார் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். உலர் என்னும் மாத்திரையார், உலர் அப்படின்னா ஏதோ உலர், அதாவது ஏதோ உலர்னா ஏதோ இருக்கிறார், உலர்னா இருக்கிறார், உலர் என்னும் ஏதோ உலர்னா இருக்கிறார், ஏதோ உலர் என்னும் மாத்திரையர்னா அளவினர், ஏதோ இருக்கிறார் அப்படின்ற இருக்கிற அளவு மட்டும்தான். அல்லாமல் பயவா அப்படின்னா விளையாத கலர் அணையர் கல்லாதவர், விளையாத கலர் நிலம் போன்றவர் கல்லாதவர் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? உலர் என்னும் மாத்திரை, உலர்னா சொல்லுவாங்களா, உலர்னா என்ன இருக்கிறார் அர்த்தம். உலர் என்னும் மாத்திரையர், ஏதோ இருக்கிறார்ன்ற அளவுல தான் இருக்கிறாங்க படிக்காதவங்க. அல்லால் அவங்க பயவா கலர் அணையர் கல்லாதவர், அதாவது விளையாத கலர் நிறம் போன்றவர் கல்லாதவர் அப்படின்னு சொல்கிறார். எப்படி எந்த யூஸுமே இல்லாமல் இருக்கோ கலர் நிலம், ஓகேவா? எந்த யூஸும் கலர் நிலத்தால் எந்த யூஸும் கிடையாது, ஏதோ இருக்குது அந்த நிலம் அவ்வளோதான். அதே மாதிரி தான் கல்லாதவரும், ஏதோ இருக்கிறார் அவ்வளோதான், அவரால் எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றார், சரிங்களா? உலர் என்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். ஓகேவா? பொருள் பாருங்க. ஏதோ இருக்கிறார் என்னும் அளவினரே அன்றி கல்வி பயிலாதவர் விளையாத கலர் நிலத்தை போன்றவரே ஆவர். ஓகேவா? ஏதோ இருக்கிறார் என்னும் அளவினரே அன்றி கல்வி பயிலாதவர் விளையாத கலர் நிலத்தை போன்றவர் ஆவார். ஓகேவா? இதுதான் என்ன சொல்றாரு. உலர் என்னும் மாத்திரையால் அல்லால் பயவர் கலர் அணையர் கல்லாதவர். ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம்
மண்மான் புனைப்பாவை அற்று. நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. நுண்மான் அப்படின்னா நுட்பமான அறிவு. நுண்மான்னா நுட்பமான அறிவு. நுழைப்புலம் அப்படின்னா ஆராய்ந்து காணும் அறிவு. நுட்பமான அறிவு கொண்டு அறிவு இல்லாதவன் ஆராய்ந்து காணும் அறிவு இல்லாதவன் எழில் நலம் அப்படின்னா அழகான எழில் நலம். எழில் நலம் மண்மான்னா மண்ணால் செய்யப்பட்ட பச்சை மண்ணால் செய்யப்பட்ட அழகான பாவை போன்றது. புனைப்பாவைனா பொம்மை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. அதாவது நுட்பமான அறிவு கொண்டு ஆராய்ந்து காணும் அறிவு இல்லாதவன் எப்படிப்பட்டவனா, அதாவது மண் பொம்மையால் செய்த மண்ணால் செய்யப்பட்ட அழகான பொம்மை போன்றது. இப்போ அந்த பொம்மையை பார்க்க தான் முடியும், வேறு எந்த யூஸும் கிடையாது. அற்று அது போன்றது. இந்த கல்லாமையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஓமை அணியில் தான் வந்திருக்கு. கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. சரிங்களா. நுட்பமான அறிவு இல்லாதவன் எதுக்கு ஒப்பாக இருப்பானா மண்ணால் செஞ்சப்பட்ட ஒரு அழகான பொம்மை போன்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. பொருள் பாருங்க. நுட்பமான அறிவு, சிறப்பான அறிவு மற்றும் ஆராய்ந்து காணும் அறிவு ஆகியவை இல்லாதவனுடைய எழுச்சியும் அழகும் சுதைச்சிற்பமாகிய பச்சை மண்ணால் சிறப்பாக செய்யப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட பதுமையை போன்றது. ஓகேவா. இது என்ன சொல்கிறாரு? நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. சரிங்களா. நுட்பமான ஆராய்ந்து காணும் அறிவு இல்லாமல் எழில் நலம்னா எழுச்சியாகவும் அழகாகவும் இருக்கிற மண்ணால் செய்யப்பட்ட சிற்பம் போன்றது. புனைப்பாவை அற்றுன்னு சொல்கிறார். ஓகேவா. நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. நல்லார்கண் பற்ற வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. நல்லார்கண் அப்படின்னா கற்று தெளிந்த நல்லவர்கள். நல்லார்கண்ணா கற்று தெரிந்த நல்லவர்கள். பட்டன சேர்ந்த அவர்களிடம் சேர்ந்த வறுமையின், அதாவது நல்ல படித்த நல்லவர்கிட்ட வறுமையோட இன்னாதேனா நம்மளுக்கு தெரியும். இன்னாம்னாவே என்னது? துன்பமா. இன்னாதே அதோட துன்பமானது எதுன்னா இன்னாதே கல்லார்கண், அதாவது கல்லாதவர்கிட்ட பட்டனா இங்கே என்ன சேர்ந்த, கல்லார்கண்ணா இங்கே கல்லாதவர்களிடம் பட்டனா கல்லாதவர்களிடம் சேர்ந்த திரு அப்படின்னா இங்கே செல்வம். கல்லாதவர்களிடம் சேர்ந்த செல்வம். ஓகேவா. நல்லார்கண்ணா நன்றாக படித்த நல்லவர்களிடம் பட்டனா சேர்ந்த வறுமை, அவர்களிடம் இருக்கிற வறுமையின் இன்னாதே அதை விட கொடுமையானது, அதாவது துன்பமானது எதுன்னு பார்த்தா கல்லார்கண் கல்லாதவங்கிட்ட பட்ட அப்படின்னா சேர்ந்த திரு அப்படின்னா செல்வம். புரியுதா. அதாவது படித்த நல்லவங்கிட்ட இருக்கிற வறுமையை விட துன்பமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லாதவங்கிட்ட இருக்கிற செல்வம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நல்லார் கண் பற்ற வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்ட திருனா செல்வம். பொருள் பாருங்க. கல்வி பயிலாதவரிடம் சேர்ந்த செல்வமானது கற்று தெளிந்த நல்லவர்களிடம் சேர்ந்த வறுமையை விட கொடியது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா. நல்லார்கண் பற்ற வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. ஓகேவா. நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. ஓகேவா. மேற்பிறந்தார் அப்படின்னா உயர்ந்த குடியில் பிறந்தவர் ஆயினும். ஓகேவா. மேற்பிறந்தார் ஆயினும் உயர்ந்த குடியில் பிறந்தவர் ஆயினும் கல்லாதவர்கள், உயர்ந்த குடியில் பிறந்து கல்லாதவர்கள் கீழ்குடியில் பிறந்து கற்றார். ஓகேவா. கீழ்குடியில் பிறந்து கற்றார் அனைத்திலர் பாடு. அனைத்திலர்னா அந்த அளவிற்கு கிடையாது, பாடுனா பெருமைங்க. சரிங்களா. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. அதாவது மேற்குடியில் பிறந்தவராயினும் கல்லாதவர் கீழ்குடியில் பிறந்தாலும் கற்றவர்கள், அவர்கள் அளவுக்கு உங்கள் பெருமை இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்களோட பெருமை இருக்காது. அனைத்திலர் பாடு. சரிங்களா. அதாவது
கீழ்க்குடியில் இருந்தால் கூட கற்றவர்களுக்கு தான் பெருமைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. அப்போது மேல்குடியில் பிறந்து கல்லாதவங்களுக்கு கூட கீழ்க்குடியிலிருந்து கற்றவங்களுக்கு தான் பெருமைன்னு சொல்கிறார். ஓகேவா? மேற்பிறந்த ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. பொருள் பாருங்க. உயர்ந்த குடியில் பிறந்தவர் ஆயினும் கல்வி பயிலாதவரையின் தாழ்ந்த குடியில் பிறந்தும் கல்வி பயின்றின் அளவுக்கு இல்லை அவர்களுடைய பெருமை. ஓகேவா? லாஸ்ட் திருக்குறள். விலங்கோடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இந்த திருக்குறளை பாருங்க. விலங்கோடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அனையர் அப்படின்னா விலங்குகளோடு மக்களை ஒப்பிடும்போது என்ன வேறுபாடு வருமோ, விலங்கோடு மக்கள் அனையர் என்ன வேறுபாடு வருமோ அதே மாதிரி இலங்குனா அறிவு விலங்குன்ற நூல்களை கற்றாரோடு ஏனையவர். அந்த நூல்களை கற்றறிந்தவர்களுக்கும் கற்றறியாதவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கோ அதுதான் விலங்குகளுக்கும் மக்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? விலங்கோடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அதாவது கற்றவங்களுக்கும் கல்லாதவங்களுக்கும் என்ன வேறுபாடுனா விலங்குக்கும் மக்களுக்கும் என்ன வேறுபாடோ அதே வேறுபாடுன்னு சொல்கிறாரு. ஓகேவா? விலங்கோடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். பொருள் பாருங்க. விலங்குகளோடு மக்களை ஒப்பிடும்போது தோன்றும் வேறுபாட்டினை போன்றது அறிவு விளங்குகின்ற நூல்களை கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. சரிங்களா? விலங்குகளோடு மக்களை ஒப்பிடும்போது தோன்ற வேறுபாட்டினை போன்றது அறிவு விளங்குகின்ற நூல்களை கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. விலங்கோடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். நன்றி.